அமெரிக்காவில் அலாஸ்காவில் காணாமல் போன சிறிய ரக விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் விபத்துக்குள்ளான ஒரு சிறிய பயணிகள் விமானம் கடல் பனிக்கட்டியில் இருந்ததாகவும் அதில் பயணித்த 10 பேரும் உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் விமானத்தை தற்போது அணுக முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இது கடந்த 25 ஆண்டுகளில் அமெரிக்காவில் ஏற்பட்ட மிக மோசமான விபத்துக்களில் ஒன்றாகும் என கருதப்படுகிறது. குறிப்பாக சமீபத்திய நாட்களில் அமெரிக்காவில் நடந்த 3வது பெரிய விமான விபத்து இதுவாகும். ஜனவரி 29 அன்று வாஷிங்டனுக்கு வெளியே உள்ள ரீகன் தேசிய விமான நிலையத்தில் அருகில் ஒரு வணிக விமானமும் ஒரு இராணுவ உலாங்கு வானூர்தியும் மோதிக்கொண்டன. 2 நாட்களுக்கு பிறகு ஒரு மருத்துவ போக்குவரத்து விமானம் புறப்பட்ட சிறிய நேரத்திலேயே பிலடெல்பியன்ஸ் ஒரு பகுதியில் மோதியதனால் விமானத்தில் இருந்த 6 பேரும் தெருவில் இருந்த மற்றொருவரும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.